இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவர் இருக்கும் போது நமக்கு சோர்வில்லை. சந்தோஷமா இந்த பாட்டை பாடலாமா? கைகளை தட்டி. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க
கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்பிக்கையோட பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். சொல்லுவோமா? என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். உரிமையை எனக்கு தந்தீர். சந்தோஷத்தோட உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லாமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. விசுவாசத்தோட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. இந்த நாளிலே என்ன உற்சாகத்தினால் நிரப்புங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. விசுவாசத்தோட நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட
ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போகும் நேரத்தில் அப்பா எங்களை சுமந்து கொண்டு தகப்பனே, மார்போடு அணைத்து கொண்டு தகப்பனே, எங்களை ஒரு வாட்டி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே எங்களை எழும்பி நிற்க வைத்தீரே. நன்றி 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 ஏசப்பா. உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சோர்வுக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய கண்மலை. கண்மலை என்று சொல்லும் பொழுது உறுதியான ஒரு இடம். சுற்றிலும் அலை மோதலாம், காற்று வீசலாம், ஆனால் ஒன்றும் அந்த கண்மலை அசைக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய கண்மலை. நாம் அவர் கூட இருக்கும் பொழுது நம்மை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். இன்றைக்கு நமக்கு எது கண்மலையாக இருக்கிறது? நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம்? நமக்கு தெரிந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற மனிதர்களையா சார்ந்து வாழ்கிறோம்? நம்முடைய திறமைகளை சார்ந்து வாழ்கிறோமா? நம்முடைய பணம், பேங்க் பேலன்ஸ், பதவி, ஆஸ்தியை சார்ந்து வாழ்கிறோமா? நம்முடைய வேலையை சார்ந்து வாழ்கிறோமா? நம்முடைய படிப்பை சார்ந்து வாழ்கிறோமா? அல்லது நம்முடைய திறமைகளை சார்ந்து வாழ்கிறோமா? நாம் கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நான் சொன்ன படிப்பு, பதவி, பணம் அனைத்தும் நிலையானது ஒன்று அல்ல. ஆனால் கர்த்தரே நிலையானவர். அந்த கண்மலை நிலையான கண்மலை. ஆமென். இந்த அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆமென். இன்றைக்கு ஆன்லைனிலும் கவலையோடு பாரத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், முதலாவது இந்த கவலையும் பாரத்தையும் இயேசு ஆகிய கண்மலை மீது நாம் வைத்து விடுவோம். அவரையே சார்ந்து நாம் வாழுவோம். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த கவலை பாரங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. சொல்றீங்களா? என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன்
போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எங்கள் தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நம்பிக்கையோட தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்பா நீ. எனக்கு சுகத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலே என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க முடியும். அவரால் கூடாது ஒன்றுமில்லை. ஆமென். நம்முடைய சுகம் தேவை அவருக்கு ஒரு லேசான காரியம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவர், அவர் சொன்னால் செய்வார். அந்த அடுத்த பாடல தான் சொல்லுகிறது, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன், மனிதர்களை நம்பி போகவில்லை ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். நம்புகிறேன், உன் வசனம் உன் வார்த்தையே நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் சொந்த ஆற்றலை நம்பவில்லை, என்னை நம்பவில்லை. நான் உண்மையே உன் வாக்கு தத்தங்களை நீர் எனக்கு சொன்னதை நான் நம்பி வந்திருக்கிறேன். பாடுவோம், நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன்
ஆண்டவரே, தேவனை சார்ந்த ஆண்டவரே வாழ்கின்ற எங்களுக்கு தகப்பனே என்றும் விடுதலை, என்றும் சமாதானம், என்றும் சந்தோஷம் தகப்பனே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தகப்பனே, ஆவியானவர் நீர் கொடியேற்றுகிறீர் தகப்பனே. ஆவியானவர் நீர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு அப்பா. இந்த நேரத்திலே தகப்பனே நீர் விடுதலை தருவீராக ராஜா. அப்பா நீர் அப்பா ஒரு ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்தில் ஒரு விடுதலை தருமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மையே சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை தகப்பனே ஒவ்வொரு சகோதரிக்கு தகப்பனே இந்த நாளிலே கொடுப்பீராக ராஜா. இந்த நாளிலே தகப்பனே மற்றவர்களை, மனிதர்களை, இந்த பொருட்களை நாங்கள் சார்ந்து வாழாதபடி தகப்பனே உம்மை மாத்திரம் நோக்கி தகப்பனே என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன். வனாந்திரம் போல் இருக்கிற இந்த வாழ்க்கையில, துன்பம் நிறைந்த அந்த வாழ்க்கையில நம்பிக்கை என்னவென்றால் என் நேசர் என்னோடு இருக்கிறார், நான் தனியா இல்ல. He is there beside me holding my hand. என்னோடு கூட நடந்து வராரு, என் பக்கத்திலே இருக்கிறாரு. சேர்ந்து பாடலாமா? என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. ஆசையா சொல்லாமா? பூரண ரூப சௌந்தர்யமே பேர் சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்
ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சத்தியம் தகப்பனே. நீரே எங்களுக்கு ஜீவனா இருக்கிற தகப்பனே. வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாராம். அவர் சத்திய தேவன். அவர் சொன்னால் அவர் செய்வார். வாக்கு மாறாத தேவன். நாம் பண்ண வேண்டியது ஒன்று மாத்திரம்தான், அவரை சார்ந்து வாழ்வோம் என்றால் அவருடைய சொல் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த மனிதர்களாலும் முடியாதது நம் கர்த்தராலே கூடும். ஆமென். அவரால் அன்றி நமக்கு விடுதலை இல்லை. அவரால் அன்றி நமக்கு நிம்மதி இல்லை. நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஆமென்.